பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உத்தேச பட்டியல் வெளியாக இருக்கின்றது. பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகள் என்ன என்பது குறித்தான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிடுகின்றது. அவர்களுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற உடன்பாட்டின் கீழ் பாஜகவோடு பாமக கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் பாமக போட்டியிடக்கூடிய 10 தொகுதிகள் பொறுத்தவரையில் காஞ்சிபுரம், அரக்கோணம், ஆரணி, விழுப்புரம், கடலூர், சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி, மயிலாடுதுறை, திண்டுக்கல்லில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக உத்தேச பட்டியல் வெளியாக இருக்கின்றது. இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை என்றாலும் கூட இந்த 10 தொகுதியில் பாமக போட்டியிடும் என்றும் அவர்களுக்கான தொகுதிகள் பாஜக தரப்பில் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிலையில் அந்த 10 தொகுதிகள் எது எது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம், அரக்கோணம், ஆரணி, விழுப்புரம், கடலூர், சேலம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி உள்ளிட்ட தொகுதிகள் இடம்பெற வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. அதேபோன்று காஞ்சிபுரம் தனி தொகுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காஞ்சிபுரம் தனி தொகுதி, ஆரணி, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, அரக்கோணம், விழுப்புரம், சேலம், தருமபுரி, திண்டுக்கல் ஆகிய 10 தொகுதிகள் என்ற உத்தேச பட்டியலானது வெளியாக இருக்கின்றது. பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற உடன்பாட்டின் கீழ் 2 கட்சிகளும் பாமக, பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த 10 தொகுதிகள் எது எது, அதற்கான வேட்பாளர்களுடைய பெயர்கள் உள்ளிட்ட பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பாமகவுக்கு பாஜக கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட 10 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியலை பொறுத்தவரையில் காஞ்சிபுரம் தனி தொகுதி, ஆரணி, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, அரக்கோணம், விழுப்புரம், சேலம், தருமபுரி, திண்டுக்கல் ஆகிய 10 தொகுதிகள் என்ற உத்தேச பட்டியலானது வெளியாக இருக்கின்றது. வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து வேட்புமனு தாக்கலுக்கான பணி தொடங்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய பாமகவுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்ற உத்தேச பட்டியலை பொறுத்தவரையில் 10 தொகுதிகள், அந்த 10 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் வெளியாக இருக்கிறது.